சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரியாக நடித்தவரை காவல்துறையினர் பிடித்துள்ளனர். தற்போது அவரிடமிருந்து போலி அடையாள அட்டைகள் மற்றும் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய துணை செய்தி ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி. மகாலிங்கம், தற்போது பிரதமர் அலுவலக அதிகாரியாக நடித்தவரை பிடித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இவர் ஏன் இதற்காக இப்படி நடித்திருக்கிறார், என்ன காரணம், இவருடைய பின்புலம் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சிறிய அளவிலான சாலை விபத்தில் ஒரு நபர் ஒருவர் சிக்கியிருக்கிறார். அவரிடம் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர் போலி சிபிஐ அதிகாரியாக நடித்ததாகவும் அதே போல போலி இன்டர்போலாக நடித்ததாகவும் அது மட்டுமின்றி பிரதமர் பாதுகாப்பின் முக்கியமா அசிஸ்டன்ட் கமிஷனராக இருப்பதாகவும் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். உடனடியாக அவரது அடையாள அட்டைகளை வாங்கி போலீசார் பார்த்திருக்கிறார்கள். அப்போது அனைத்துமே போலி என்பது தெரிய வந்திருக்கு. அதே போல அவர் பயன்படுத்திய சொகுசு காரில் சிபிஐ ஸ்டிக்கர் அதே போல இன்டர்போல் ஸ்டிக்கர் ஆகியவை ஒட்டி பயன்படுத்தி வந்திருக்கிறார். அதுவும் தவறானது, போலியானது என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல்கட்ட விசாரணையில் சென்னை தீநகரை சார்ந்த பிரசாந்த் என்பவர் தான் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போல அவரது சொகுசு காரின் வாகனத்திலும் அரசு வாகனம் என்ற ஒரு பதிவையும் அவர் செய்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் இவர் செய்ததற்கான காரணம் என்ன, யாரெல்லாம் இவர் ஏமாற்றிருக்கார் என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. பாலா, பிரதமர் பாதுகாப்பு அதிகாரி போல நடித்தவரை தற்போது காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரிடமிருந்து பல்வேறு அடையாள அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இத்தொடர்பான மேலதிக விவரங்களை நம்முடைய செய்தி துணை ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி அவர்கள் அளித்தார். மகாலிங்கம், குறிப்பாக தற்போது இது மாதிரியான போலி பத்திரிகையாளர்கள் அல்லது போலி காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட தொடர்ச்சியாக இந்த மாதிரியானவர்கள் பிடிக்கப்பட்டு வருகிறார்கள். அதுவும் ஒரு மத்திய அரசினுடைய, அதுவும் பிரதமர் பாதுகாப்புத்துறை, சிபிஐ மற்றும் இன்டர்போலினுடைய அதிகாரியாக எந்த அடிப்படையில் இவர் அந்த அடையாள அட்டைகளை தயாரித்திருக்கிறார், இவருடைய பின்புலம் எங்கு பணிபுரிந்தார், என்னென்ன மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டார் என்கிற விவரங்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? தற்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் ஒரு தொழிலதிபராக இருந்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த தொழிலதிபராக இருக்கக்கூடிய நபர் முக்கிய இடங்களுக்கு செல்லும் போது தனது சொகுசு காரில் யாரும் நிறுத்தக்கூடாது என்பதற்காக இது போன்ற போலியாக தயாரிக்கப்பட்ட ஸ்டிக்கர்களை அவர் ஒட்டியிருக்கிறார் என்று காவல்துறையினர் கருதுகிறார்கள். சிபிஐ அலுவலகத்திற்குள் அல்லது மத்திய அரசு அலுவலகத்திற்குள் நுழையும் போது யாரும் தடுக்கக்கூடாது என்பதற்காக போலி ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறார். அதே போல ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய விமான நிலையத்திற்குள் எந்தவித கட்டணமும் இன்றி எந்தவித சோதனையும் இன்றி செல்ல வேண்டும் என்பதற்காக போலி ஸ்டிக்கரை தனது காரில் ஒட்டியிருக்கிறார். அதே போல தனது காரின் முன்பக்கமும் பின்பக்கமும் அரசு பதிவெண் கொண்ட கார் என்று ஜி என்று சொல்வார்கள், கவர்மெண்ட் என்பதற்காக ஜி என்ற ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும், அதையும் அவர் முறையீடாக பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல சிபிஐ அதிகாரி என்றும் அங்கு சண்டை நடந்த வழக்கறிஞரோடு சண்டை நடந்த போது அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகு அவரை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த ஒரு சின்ன மோதல் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. பிரதமர் மோடியின் பாதுகாப்பு அதிகாரி என்று சொன்ன நபர் தற்பொழுது காவல்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். பாலா, பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரியாக நடித்தவரை தற்போது காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரிடமிருந்து பல்வேறு அடையாள அட்டைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இன்டர்போல் மற்றும் சிபிஐ அதிகாரியாக இருப்பது போன்ற அடையாள அட்டைகள் அவரிடம் உள்ளதாகவும் அதேபோன்று அவர் பயன்படுத்திய சொகுசு கார் ஒன்றையும் தற்போது காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய துணை செய்தி ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி தர கேட்டோம். நன்றி மகாலிங்கம்.